பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளில் கடலூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு வாக்களித்த பெண்ணை திமுகவினர் அடித்து கொலை செய்திருக்கின்றனர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருந்தார். அது அவதூறானது. இப்படி தவறாக ஒரு மாநில தலைவர் இப்படி தவறான பதிவிட்டு திமுகவினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பதிவிட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் திமுக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தற்போது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. கடலூர் மாவட்ட போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது வழக்கு அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா 153, 504, 505 ஆகிய பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே இருக்கக்கூடிய பக்ரிமானியம் கிராமத்தை சேர்ந்த கோமதி, அவரது கணவர் பெயர் ஜெயக்குமார். இவர் மக்களவை தேர்தல், அதாவது கடந்த 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் அவர் தாண்டவங்குப்பம் கிராமத்தில் வாக்களித்து விட்டு வரும்போது இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த கலைமணி என்பவருக்கும் முன்விரோதம் காரணமாக சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இப்படி வாக்களித்து விட்டு வருந்த போது முன்விரோதம் காரணமாக அந்த பிரச்சனை ஏற்பட்டு அதிலே அவருக்கு தாக்குதல் நடைபெற்று கட்டையால் தாக்கி அந்த இடத்திலேயே கோமதி மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஆனால் அவர் வாக்களித்து விட்டு வந்த நேரத்தில் அவர் பாஜகவிற்கு வாக்களித்ததாகவும், ஏன் திமுக சார்பான ஆதரவு நபருக்கு வாக்களிக்கவில்லை, பாஜகவிற்கு எதற்காக வாக்களித்தீர்கள் என்று அதற்காக சண்டை ஏற்பட்டதாக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருந்தார். எனவே இந்த பிரச்சனை என்பது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறியிருந்தது. ஆனால் விசாரணையில் இது திமுக தரப்பிலே சொல்லும் போது இது வாக்களிப்பதால் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது, அவர்களுக்கு இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது, அந்த முன்விரோதத்தின் காரணமாகத்தான் வாக்குவாதம் நடைபெற்று பிறகு தள்ளுமுள்ளுவாக மாறி அது அடிக்கடி தாக்குதலாக மாறியது. அந்த தாக்குதலில் தான் கட்டையால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார் என்றெல்லாம் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவேதான் அண்ணாமலை ஒரு தவறான குற்றச்சாட்டை எங்கள் மீது வைத்திருக்கிறார் என்று புகார் அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அந்த புகார் ஏற்கப்பட்டு தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் அந்த உடலை கைப்பற்றி அவர்கள் மருத்துவ சோதனை, அதாவது அந்த அரசு மருத்துவமனையில இந்த உடலை வைத்து உடற்கூறு ஆய்வெல்லாம் செய்து பார்த்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலும் தொடர்ந்து இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. 2 குடும்பத்திற்கும் இருந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கடைசியில் கொலையில் முடிந்திருப்பதாக தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த விஷயத்திலே தொடர்ந்து அந்த கிராமத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த பரபரப்புக்கு மத்தியில இந்த வழக்கு பதிவு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.